மக்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது 5 ஆண்டு கால திட்டம் என்ன, எப்படி செயல்படுவோம் என்பது குறித்து புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டதை இப்போது பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் புறவழிச்சாலைகள் அமைக்கவும், திண்டுக்கல்லிலிருந்து தேனி வழியாக சபரிமலைக்கு ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேனி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை மெயினா வேணும். உசிலம்பட்டி, தேனி, ஆண்டிவெட்டி, போடி பைபாஸ் ரோடு வேணும். 2 திட்டம் மெயினா இருக்கு. நிச்சயமா அண்ணன் தளபதியிட்ட சொல்லி இந்த 2ஐயும் வாங்கி தருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. செண்பகவள்ளி அணை பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என தென்காசி தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் தெரிவித்துள்ளார். என்னோட தொகுதி மக்களோட தேவைகளை கேட்டு அறிஞ்சிருக்கோம். நாங்கள் வாக்கு சேகரிக்க செல்லும்போது அது அவங்களோட தேவைகளை முதல்ல நிறைவேற்றி வைப்போம். அப்புறம் என்றென்றைக்கும் என்னோட தொகுதி மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் உரைப்பேன் என்று உறுதி கொள்கிறேன். தென்காசி தொகுதி விவசாயிகள் அதிகம் வாழ்கின்ற பகுதியாக இருக்கிறது. விவசாயிகளில் அந்த 50 வருடமாக தீர்க்கப்படாத செண்பகவல்லி அணை பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க என்னாலான முழு முயற்சிகளை மேற்கொள்வேன். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இதில் 10 நபர்கள் புதிதாக நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய எம்பிக்கள். TR பாலு, கனிமொழி, ஜெகத் ரட்சகன், ராசா, தயாநிதி மாறன் போன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக இருந்தவர்கள். அந்த வகையில் புதிதாக மக்களவைக்கு செல்லும் உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி நலன்களுக்காக அதிகம் குரல் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அதேவேளையில் ஒருமித்த குரலாக வெளிப்படுத்த வேண்டிய இடங்களில் அனைத்து எம்பிக்களும் ஒருங்கிணைந்து ஒரே குரலாய் ஓங்கி ஒலிப்பார்கள் என்றும், தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சினைகளில் இவர்களின் நாடாளுமன்ற செயற்பாடுகள் மிகவும் கவனிக்கத்தக்க வகையில் அமையும் என்றும் நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.